மணாலி ஏன் குழு மணாலின்னு சொல்றாங்கன்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சுது. குழுன்னு சொல்லி ஒரு இடம் அதனால குழு மணாலின்னு அந்த பேர். சரியான குளிர், கார் தாங்கலை. பட் ஆனால் டென்ட்டு ஹீட்டரும் நல்லா தாங்குது. பயங்கரமாக இருக்கும் வியூ, அல்டிமேட்டு. பாதை சொல்லுது போகலாம் வாங்க, சும்மா இருந்த நாட்கள் எல்லாம் போச்சே, சுமந்து வந்த வேதனை காற்றுல போச்சே. இப்போ நான் தான் கண்டுபிடிக்கிறேன், இந்த பயணம் என்ன மீண்டும் படைக்கிறேன். கடல் மாதிரி தெரியல, கடல் தான். ஆனால் கொஞ்சம் பண்ணல, சும்மா அரைவரையா போட்ட மாதிரி இருக்கு. மணாலி ஏன் குழு மணாலின்னு சொல்றாங்கன்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சுது. குழுன்னு சொல்லி ஒரு இடம் அதனால குழு மணாலின்னு அந்த பேர். வரைக்கும் வேற ஒண்ணுமே இல்லை, ஒரு திகிலா இருக்கு. பார்க்கலாம், ஸ்டேடியம். நம்ம படுத்திருந்தது பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோல் பங்க்கில் தான். சரியான குளிர், கார் தாங்கலை. பட் ஆனால் டென்ட்டு ஹீட்டரும் நல்லா தாங்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு யாராவது வரீங்க அப்படின்னா டென்ட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு ஓகே தான். ஹீட்ரு மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அவன் நல்லா பயமாக படுத்துட்டானுங்க. எனக்கு காருக்குள்ளே ஹீட்டே ஆக மாட்டேங்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், போய் வச்சுருக்கேன். லோவர் ஆன் பண்ணியிருக்கிறேன். ஆனால் ஹீட்டே வரல சுத்தமாக. ஃபுல்லாக வச்சுருக்கேன் ஓகே. ஞாபகம் தெரியல. சரி, அதான் உள்ளே உட்காந்துட்டேன். இன்னும் அவனுக்கு மேலே இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுக்கணும். அதான் இன்னைக்கு ஸ்ட்ரெச்சு ஓட முடியும், இல்லைன்னா கஷ்டம். டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5:30 ஆகுது. என்னென்ன திங்ஸ்லாம் வேணுமோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருங்க. நாங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துருக்குறோம். பில்லோ முதற்கொண்டு இங்கேருந்து லே பார்த்தீங்க அப்படின்னா வழியாக மணாலிக்கு மேற்கொள்ள ஆரம்பிச்சாச்சு. 80 கிலோமீட்டர் இருக்குது. குளிர் ஜாஸ்தி, தெர்மல் லேயரு, ஜர்க்கின்னு இதெல்லாம் போட்டு ஓட வேண்டியதுனால பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போவே காற்று மேலே போக எப்படி இருக்குன்னு தெரியல. பட் ஆனால் பயங்கரமாக இருக்குது வியூவெல்லாம் அல்டிமேட். சும்மா சொல்லக்கூடாது, வியூக்கே கஷ்டம். அது நம்ம ஊர் ஹில்ஸ் மாதிரி நார்மலாக இல்லை, அட்டகாசமாக இருக்குது. அந்த நைட் டைமில் பார்க்கும்போது ஸ்டார்ஸ் மாதிரி இருந்தது கிட்டத்தட்ட. ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. அதே மாதிரி மணாலி அப்படின்னாவே அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிக்கெலாம் பேர் போன இடம் தான். ஸோ பயங்கரமாக இருக்கும் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிலாம். ரிவர் ராஃப்டிங் ஆகட்டும். நாங்கள் ஹரித்வாரில் அடிக்கும் போதே குளிர். இப்போ இங்கே யோசிச்சு பாருங்கள், அங்கே நார்மல் டிகிரி வந்து 18, 16 அந்த மாதிரி. இங்கெல்லாம் 13, 0 அந்த மாதிரிலாம் போகுது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த பயங்கரமாக இருக்கும் வியூ, அல்டிமேட்டு. இந்த லேண்ட்ஸ்கேப்பே வந்து டோட்டலாக இடையில போகுது. ரொம்ப ஜாலியாக இவ்வளோ ஊர்லேயும் கிளம்பி போகிறப்ப எனக்கு கிளம்புமா அப்படின்னு தோணவே இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் லேண்ட்ஸ்கேப். பார்த்தீங்கன்னா வருது, பயங்கரமாக இருக்குது. அதுபோக இங்கே ரூம் காட்டேஜ் எல்லாமே இருக்குது. பட் ஆனால் கொஞ்சம் ப்ரைஸ் ரொம்ப இன்க்ரீஸ்டாக சொல்கிறாங்க. அதை மட்டும் பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. ஆன்லைனு பண்ணாலும் சரி, இல்லை ஆஃப்லைனில் விசாரிச்சாலும் சரி, கொஞ்சம் ஹையாக தான் இருக்கிறாங்க. இது ஆஃப் சீசன்லேயே இந்த ஹை சொல்கிறாங்க. சீசன் டைம்லலாம் வந்து கேட்டிங்கன்னா இன்னும் ஜாஸ்தி வரும். 1/2 மணி நேரம் தான். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு இதை எடுத்துகிட்டு வந்துடுங்க, கேஸ் ஹீட்ரு. நம்ம ஊருக்கு கிடைக்காட்டி பரவாயில்ல, இங்கே லோக்கலில் விசாரிச்சிங்கன்னா கிடைக்கும். ஸோ கேஸ் ஹீட்ரு வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு அது இன்னும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். அது எப்படின்னா, அந்த மழை வந்துட்டு எப்பவுமே ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஆமாம் தான். ஏன்னா நாங்கள் நைட்டு கூட கொஞ்சம் இருக்கிறதுக்கோ எப்படி இருக்கும் போல யோசித்தோம். வீட்டிலே எங்களுக்கு தெரிஞ்சிச்சு பயங்கர கொடூரமாகவும் இருக்குது, அழகாகவும் இருக்குது அப்படின்னு. இருந்தாலும் பகலில் பார்க்குற அளவுக்கு நைட்டில் இருந்திருக்குமானா இருந்திருக்காது இல்லையா. நம்ம ஊரில் 6 மணிக்கு விடிஞ்ச எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. ரோட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வியூஸ்லாம் அல்டிமேட், எதுவுமே குறையில்லை, பயங்கரமாக இருக்குது. ஏர்போர்ட்டு எல்லாமே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வியூவை கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு வாங்க. பட்
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு டீ கடைக்கு வந்துருக்குறோம். பார்த்தீங்கன்னா தெரியும் பயங்கரமாக இருக்கா வியூவு. பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே பனி பெய்யுது, ப்ளஸ் வந்து சூரிய வெளிச்சம் உள்ளே வரும்போது அந்த ரேஸ் தெரியும்.